Hey all, so last video la நம்ம என்ன பார்த்தோம்னா chapter 1ல set பத்தி பார்த்தோம். So எந்த collectionலாம் set, எந்த collectionலாம் set இல்ல அப்படின்றத பார்த்தோம். So இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா அதை யூஸ் பண்ணி first exerciseல first question solve பண்ண போறோம். So first question is which of the following are sets and justify your answer னு கேட்டிருக்காங்க. So அதில் ஒரு subdivisions ஒரு 9 இருக்கு. அதில் first subdivision பார்க்கலாம். That is the collection of all the months of a year beginning with the letter J னு கொடுத்திருக்காங்க. So Jல ஸ்டார்ட் ஆகிற எல்லா மந்த்ஸையும் ஒரு கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த collection is a set or இல்லையா அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராக்கெட்டில் Jல ஸ்டார்ட் ஆகிற மந்த்ஸ் எதெல்லாம், ஸோ அதை கலெக்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் மந்த் இஸ் ஜான்வரி அண்ட் ஜூன் அண்ட் வேறு என்ன மந்த் வரும், தட் இஸ் ஜூலைன்னு கிடைக்கும். ஸோ இது ஜான், ஜூன் அண்ட் ஜூலை இந்த மந்த் மட்டும்தான் இதில் வரும். இது சேஞ்ச் ஆகுமா? அஃப்கோர்ஸ் சேஞ்ச் ஆகாது, கரெக்டாக? ஸோ இதை என்ன சொல்லலாம்னா, யார்கிட்ட கேட்டாலும் சேம்னால இதை நான் இட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னு நம்ம டைரெக்டாக சொல்லிக்கலாம். ஸோ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன். இப்போ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷனாக இருக்கிறதுனால ஸோ திஸ் கலெக்ஷன் இஸ் அ செட்டுன்னு நான் எழுதிப்பேன். It's a set. That's it. Hope you understood, right? So second question பார்க்கலாம். So that is the collection of 10 most talented writers of India. So இங்க என்ன மீனிங்னா most talented writers of India கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் டேலண்டட் அப்படின்னு கேட்குறப்போ இதை கலெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு செட் எடுத்து கலெக்ஷனுக்கு ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் மோஸ்ட் டேலண்டட் யாரெலாம் அப்படின்னு ஜஸ்ட் நான் எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் பேரை கொடுப்பேன், அவங்களெல்லாம் இந்த செட்டில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்குறப்போ நீங்கள் ஒரு செட் யூஸ் பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு எதெல்லாம் மோஸ்ட் டேலண்டட்னு தோணுதோ அதை நீங்கள் அங்கே கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்ட கேட்குறப்போவும் இட் மே பி வேரி, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த கலெக்ஷன் எல்லாமே பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. அப்போது இட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பர்சன் டு பர்சன் வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஸோ இது நாட் அ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன்னா என்ன சொல்லுவோம், அதனால thus this collection is not a set. That's it. So here you can see the third question, that is a team of 11 best cricket batsmen of the world அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11 பெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கலெக்ஷனும் சேம் தான். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி இதுவும் சேம் திங். ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொருத்தவங்க எடுக்கிற கலெக்ஷனும் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதனால it is also differ from person to person. So we can say this is not a well defined collection. So இது well defined collection இல்லாதனால என்ன பண்ணுவோம், thus it is not a set. That's it. So the fourth question is the collection of all the boys in your class அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பாய்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறோம், உங்கள் கிளாஸில் எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, அந்த கலெக்ஷன் பண்ணுங்கன்னு கலெக்ட் பண்ணுங்க. ஸோ 40 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 40 மெம்பர்ஸையும் இதில் நம்ம கொடுக்க போகிறோம், லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் நேம். ஸோ உங்ககிட்ட கேட்டாலும் யூ கேன் சே த சேம் ஆன்சர். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு பட் அதே கிளாஸில் இன் யோர் கிளாஸ்ன்ற மீனிங் என்னென்னா, உங்கள் கிளாஸில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாலும் அவங்க சேம் ஆன்சர் தான் சொல்ல போகிறாங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாய்ஸ் அப்படின்றத. ஸோ யூ கேன் டைரக்ட்லி சே த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாய்ஸ் இன் யோர் கிளாஸ் இஸ் வெல் நோன். ஸோ இட் இஸ் திஸ் கலெக்ஷன் இஸ் வெல் நோன். ஸோ இது வெல் நோனாக இருக்கிறதுனால இட் இஸ் வெல் டிஃபைன்டு. Thus
this collection is a set. It's a set அப்படின்னு சொல்லிடலாம். Hope you understood. So next question பார்க்கலாம். So the fifth question is the collection of all natural numbers less than 100. இது செட்டா இல்லையான்னு சொல்லணும். So we know very well natural numbers எல்லாத்தையும் எப்படி எழுதலாம்? Natural numbers equal to starting from 1, 1, 2, 3 till it's less than 100 னு கொடுத்துட்டதுனால 100க்கு முன்னாடி இருக்க term வரை we can write, that is 1 to 99 வரை எனக்கு இருக்கும். கரெக்டா? So natural number less than 99 னா இது வரை இருக்கும். So natural number 1 to 99 collection எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is a well known, இது நமக்கு well knownனு தெரியும். அதனால இந்த collection என்ன சொல்லுவோம் அப்படின்னா it's well defined அப்படின்னு சொல்றோம். well known இருக்கிறதுனால and it can be counted and it won't be varied, அதனால இத well defined ன்னு சொன்னதுனால thus this collection is a set ன்னு சொல்றோம். That's it, fifth question. So the next question, number 6, that is a collection of novels written by the writer Munshi Premchand. So Munshi Premchand அப்படின்றவர் ஒரு இந்தியன் ரைட்டர் and he is famous for his Hindustani literature. So அவர் எழுதின நாவல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா it will be some collection. So இந்த collection எப்போவுமே it won't be varied and it's very well known and can be counted. நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் and நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு terms. It change again and again, அது சேஞ்ச் ஆகாது, வேறு பர்சன் டு பர்சன் அது சேஞ்ச் ஆகாது. அதனால இது நம்ம வெல் டிஃபைன்டுன்னு சொல்லலாம். வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன். ஸோ இது வெல் டிஃபைன்ட் கலெக்ஷனாக இருக்கிறதுனால thus this is a set அப்படின்னு சொல்லிடுறோம். That's it. So seventh question பார்க்கலாம், that is the collection of all even integers அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we know very well even integersலாம் என்ன வரும் அப்படின்னு. So 2, 4, 6 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு எனக்கு எல்லா டேர்ம்ஸும் வரும். ஸோ நான் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்குள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த செட்டு தான் as the collection of all even integer is known. இது எல்லாமே எனக்கு known. This collection is known and can be counted. ஸோ இதை நான் கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது அண்ட் கேன் பி கவுண்டட். இது வேரி ஆகாது, அதனால இட்ஸ் வெல் டிஃபைன்டுன்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஸோ வெல் டிஃபைன்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் அ செட் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் இட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், தட் இஸ் 7th one, the collection of questions in this chapter. ஸோ the collection of questions in this chapter அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்குள்ளே கொடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் அதுவும் சேம் தான். திஸ் கலெக்ஷன் இஸ் known and can be counted, அதே சேம் திங் எழுதுவீங்க. ஸோ வெல் டிஃபைன்டு, அதனால இட்ஸ் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். வெல் டிஃபைண்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் அ செட் அப்படின்னு கொடுத்துருவோம். This is a set. That's it. So next question பார்க்கலாம், that is a collection of most dangerous animal of the world அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னா இது ஆக்சுவலி ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் இட் மே பி வேரி. கரெக்டாக? ஸோ ஒரு கலெக்ஷன் நான் ஒரு 4 அனிமல் கொடுப்பேன் மோஸ்ட் டேஞ்சரஸ்னால் ஏதோ ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா. ஸோ ஒருத்தவங்க வேறு க்ரைட்டீரியா டிபெண்ட் பண்ணி வேறு செட்டு கொடுக்கலாம் அண்ட் வேறு கலெக்ஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கலெக்ஷன் மே பி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த கலெக்ஷன் மே பி வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பர்சன் டு பர்சன் இது வேரி ஆகிறதுனால இது என்ன சொல்லுவோம்னா this is not a set. That's it. Hope the first question உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டாடா, பை பாய்.